இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக மாறி வரும் இயக்குனர். சாதாரணமாகவே ரொம்ப பேசுவார். இப்போது பார்ட்டி லீடராக வேற இருக்கிறார். அழைக்கிறோம் சுப்பிரமணிய சிவா அவர்களை. அரசியல் எலெக்ஷன் டைமில் இதுவே வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ரெபல் படம் ஒரு கிளர்ச்சியாளனுடைய கதையாக, ஒரு கலகக்காரனின் கதையாக வந்து நிகேஷ் வந்து முதல் படத்தில் வந்து ஒரு முதல் படம் வந்து இவ்வளோ ஒரு அரசியல் மயத்தோட, அதுவும் இல்லாமல் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிற படத்தை ஒரு முதல் படம் இயக்குனர் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ நிகேஷ் தான் அதை தொட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் படமா அப்படின்னா ஆமாம், அந்த கொள்கையை ரொம்ப அழுத்தமாக சொன்ன சமீபத்த படமாக இது இருக்குது. ஏன்னா இடையில வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை, நிறையா பொது உடைமை கருத்துக்களை சொல்கிறதுக்கு இங்கே டைரக்டரே இல்லாமல் இருந்தாங்க. அதில் நிகேஷ் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த படம் இருக்குது. அடுத்து வந்து மொழி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதான் இப்போ ஒரு தனஞ்சய் சார் கூட சொன்னாங்க பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒரு அந்த பார்டர் ஏரியாவை வந்து எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துக்கிடும், யார் மொழி சிறந்ததுன்ட்டு, எங்கள் ஏரியாவா உங்கள் ஏரியாவான்ட்டு. அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக பேசியிருக்கு. உண்மையிலுமே இது வந்து எப்படி மலையாள படங்களில் வந்து தமிழ் ஆள்களை பாண்டி பயல்களை அப்படின்வாங்க, இங்கே தமிழ் படம் எடுக்கும்போது வேற ஒன்று சொல்லுவோம். தெலுங்கு கோல்டி இந்த மாதிரிலாம் சொல்கிற ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா. இது வந்து எப்போதுமே ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லுது. குறிப்பாக வந்து இதை ஒத்துக்கிட்ட ஜீவி வந்து மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக எனக்கு படுறாரு. ஏன்னா நிச்சயமாக இந்த கதையை ஜீவிகிட்ட மட்டும் வந்திருக்காது. இது வந்து நிறைய ஹீரோக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு போயிருக்கா என்னன்னு தெரியல, டைரக்டர் தான் தெரியும். நிச்சயமாக எந்த ஹீரோவும் ஒத்துருக்கே மாட்டாங்க. இது ஐயோ ஏன்பா நீங்கள் வேறு, அங்கே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, இது கெட்டு போவோம், அது இதுன்ட்டு. ஆனால் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நிறைய ஹீரோ இதை பயந்துருப்பாங்க. அதுக்கு ஜீவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜீவி வந்து சாதாரணமாக ஒரு நடிகராகவோ, ஒரு மியூசிக் டைரக்டராகவோ, ஒரு தயாரிப்பாளராகவோ மட்டும் இல்லாமல் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை, சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கவனிக்கிற ஒரு அருமையான ஒரு சிறந்த மனிதனாக ஜீவியை நான் பார்க்குறேன். ஸ்ரீபதினு ஒரு பெண் வந்து நீதிபதியாச்சு, உடனே அதுக்கு வாழ்த்து போட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் சட்டை எனக்கு இல்லைன்ட்டான், உடனே அவனுக்கு வாங்கி தர்றாரு. ஒருத்தவனுக்கு பணம் இல்லைன்ட்டாரு, 75 ரூபா அனுப்புகிறாரு, 75,000 ரூபா அனுப்புகிறாரு. இப்படி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லையும், ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா வாழ வைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. அது சிலரால் முடியுது. எது பேசணும், அதை மாதிரி ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை. இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலையும் தன்னை இணைத்து கொண்டு போகிறவனால தான் இந்த ரெபல் இந்த படத்தில் நடிக்க முடியும். இல்லைன்னா நடிக்க முடியாது. ஏன்னா திரையில் மட்டும் நான் வீரன், திரையில் மட்டும் நான் சிறந்தவன், திரையில் மட்டும் நான் ரொம்ப நியாயவாதி அப்படின்னு பேசுறது இங்கே முக்கியம் கிடையாது. வாழ்க்கையிலையும் ஒருத்தன் வாழணும் இல்லையா, அவனால தான் இந்த படத்தை நடிக்க முடியும். அதனால தான் ஜீவியால் இதை நடிக்க முடிஞ்சது. ஜீவி வந்து நம்ம தம்பி சொன்ன மாதிரி, அவர் அப்துல் ஹமீது சார் சிங்கப்பூர் ரயில் பாட சொல்லும்போது ஒரு கூச்சத்தோடு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த சிரிப்பு இன்னும் ஜீவிக்கு இருக்குது. அந்த கூச்சத்தோட ஒரு சிரிப்பு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும். அது கூச்சத்தோட சிரிப்பு உள்ளவர் தான் ஜீவி. அது ஒரு அழகான சிரிப்பு. அந்த மனிதனுக்குள் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியான படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான விஷயம். எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நாயகன் தான் ஞாபகம் வந்தது. நாயகன் பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு ஒரு பாம்பேயில் நடக்கிற ஒரு தமிழருடைய பிரச்சனையாக இருக்குது. அதே போல் ரஜினிக்கு பில்லா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் படம் வந்து பெருசாகிடும். 80களில் ரஜினிக்கு பில்லா தான் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக வந்து, அப்போல்லாம் ஒரு போனா ஒரு கேள்விக்குறி, அவள் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முள்ளுமலர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பில்லா வந்து அப்படி மாற்றி விடுது ரஜினி சாரை. அதே மாதிரி கமல் சாருக்கு அப்படி நாயகன் மாற்றி விடுது. அதே போல் ஜீவிக்கு இந்த படம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய புரட்சியான சமூக கருத்துக்களை சொல்கிற படங்களை, எம்ஜிஆருக்கு திருடாதேன்னு ஒரு படம், அதான் சமூக படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஜீவிக்கு இனிமேல் காதல் படங்கள், ஏன்னா 50 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜீவிக்கு நிச்சயமாக வரும். அடுத்தது நம்ம ரஞ்சித்து. அதாவது நான் வந்து ஆர்பி சௌத்ரி சாரை தான் நான் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நினைப்பேன். 55 தமிழ் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவர். தமிழ் சினிமாவை அவர் கொண்டாடணும், அவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துவார் அவர். அதுக்கு பிறகு ரஞ்சித் தான்.
நம்ம தனஞ்சய் சார் கூட அது சாதாரணமாக முடியாதுங்க. ஒரு புதிய இயக்குனரை நம்பி ஒப்படைச்சு எடுறா அப்படின்னு சொல்கிறது, காசு போடுறது யாரால முடியுமா? அது வந்து ரஞ்சித்தால முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு தைரியசாலி. இது பிறகு யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத விடுங்க. நம்ம வாழும்போது ஒருத்தர் இருக்காருல, கைத்தட்டுங்க எல்லாம். ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க. புதிய இயக்குநர்களை எவங்க உண்டு பண்ண முடியும்? அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் பா ரஞ்சித்து. அடுத்தது அம்மா சிவான்னு இருக்காரு. அம்மா கிரேஷ், இங்கே பாருங்க, நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எனி ஹெல்ப் கான்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்ட்டு. ஆமாம், அது இப்போ கூட வந்தேன். அவர் ஒருத்தர் உதவி பண்ணுமான்னு தான் என்கிட்ட பேசிட்டு வந்தார். அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன். இந்த படத்தை எடுத்த ஸ்டுடியோகிரன் ஞானவேல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையான, உண்மையாலுமே பிரச்சனையான படம் இது. ஆனால் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் உண்மையான மஞ்சுமேல் பாய்ஸ். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அங்கே பாருங்க, கொடைக்கானலில் வந்து மலையாளத்தங்க வராங்க, நம்ம ஆளுங்க கேரளாவுக்கு போகிறாங்க. அதான் படம். நிச்சயமாக இது ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற படமாக இருக்கும். உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமாக இருக்கும். இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு தம்பி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த அம்மா நடிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நான் அவருக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன், சுமாராக நடிச்சிருப்பேன். பார்த்து வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.